ஹாய் காய்ஸ், ஒரு வாரமாக நானே நல்ல பிள்ளையாக எழுந்திரிச்சு டெய்லி யோகா பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோ காலையிலே நான் இவ்வளோ பிரைட்டான இடத்துலேருந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னா அது யோகா பண்ணுற இடத்துலேருந்து தான், மொட்டை மாடியிலேருந்து. ஸோ ஒரு வாரமாக எங்கள் அம்மா ஃபஸ்ட் டே எழுப்பிவிட்டாங்க. எழுப்பிவிட்டு இந்த மாதிரி படுத்தே கிடக்குறியே, காலைல வெள்ளனமாகவே எழுந்திரிக்க மாட்டேற, வர படிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி ஒரே திட்டு. நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். வெள்ளனமாக நம்ம நல்லா எழுந்திருப்பேன். இப்போல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியல, ஏன்னு தெரில. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ ப்ரிப்பரேஷன் நான் நினைக்கிறேன். அதனால் எழுந்திரிச்சு இப்போ யோகா பண்ணுப்போ, உடம்பு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்குப்போ அப்படின்னு சொன்னான். அதனால் ஆமாம் இல்லை, நம்மளுக்கு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்குது, எதையாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். யோகா மெடிடேஷன் ரெண்டுமே. ஸோ இன்னைக்கு வெற்றிகரமாக ஒரு வாரம் முடியுது. சரி, எடுத்த உடனே சொன்னால் கொஞ்சம் பில்டப் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வாரம் கழிச்சு சொல்கிறேன். நல்லா இருக்குது, உடம்பு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா யோகாவோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன், இன்னும் ஸ்கெடியூல் மாதிரி போடலை. போட்டுட்டு இன்றைக்கி மோஸ்ட்லி லைப்ரரி போவேன்னு நினைக்கிறேன். டைப்ரைட்டிங் கிளாஸில் நம்மளுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லைப்ரரி போகணும். ஏன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் வருது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாம் இருக்குது. அதனால் இன்னைக்கு தான் லாஸ்ட் டெஸ்ட்டு. அது போய் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அடுத்து நம்ம லைப்ரரி போகலாம். வாங்க போவோம். இந்த விலாகில் ஒரு 3 days கம்பைன் பண்ண ஒரு விலாகாக தான் இருக்க போது. நான் 1 day எடுக்கலான்னு பார்த்தேன். பட் 1 day ஃபுல்லாக நான் என்ன காட்டுறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றது ஆஸ் யூஷுவல் நான் படிப்பேன், எழுந்திருப்பேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 3 days கம்பைன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்கு காட்டினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இது என்சிஆர்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது கோகுலாஷ்டமி அன்னைக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு முத நாள் இந்த 3 நாள் தான் நான் அதில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கிறதுனால அவங்களால எல்லா வேலையுமே பார்க்க முடியல. அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, குக்கிங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், டைப்ரைட்டிங் கிளாஸ் போகணும், யூபிஎஸ்சிக்கு படிக்கணும், இந்த மாதிரி நிறைய வேலையை நான் ஒரு 3 days-ஆக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே தான் இந்த விலாகில் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இந்த மாதிரி செகண்ட் பேப்பர் டெஸ்ட்டு வச்சாங்க. என்னோடய எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நான் அது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்பெல்லாம் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டேன். மறுபடியும் என்சிஆர்டி தான் படிக்க போகிறேன். என்சிஆர்டி நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் டெஸ்ட் எழுதுறப்போ. டெஸ்ட் எழுதுறப்போ படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ மறந்து போன மாதிரி இருக்குது. ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 4 to 5 months ஆர் 3 monthsக்குள்ளே எல்லாத்தையும் கண்டிப்பாக என்னால் ரிவைஸ் பண்ண முடியாது. ஐ நோ மை கெப்பாசிட்டி, ரைட்? ஸோ இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். ரிவைஸ் பண்ணி சைடில் குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த 3 monthsல ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 6th என்சிஆர்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட் 7th 8th ஹிஸ்ட்ரியை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாகிரபி படிக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் என்சிஆர்டி ரொம்ப முக்கியம். பாலிட்டி கூட நம்மளுக்கு பேசிக் கான்செப்ட் நிறைய தெரிஞ்சதுனால லக்ஷ்மிகாந்த் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணால் போதும். அதுவும் படிச்சுட்டேன், எத்தனை வாட்டி படிச்சேனே தெரியல, ஆனால் படிக்க மறந்துக்கிட்டே இருக்கு. அதனால அதுவும் படிக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 10 to 20 கொஷின்ஸ் குவிஸ் சால்வ் பண்ணணும். இன்னைக்கு காலையிலேயே ஒரு 10 to 15 கொஷின்ஸ் குவிஸ் சால்வ் பண்ணேன். அதில் நான் மொத்தம் 15 கொஷின் அதில் இருந்துச்சு, யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட். ஆனால் நான் அதில் ஒரு 8 கொஷின் தான் கரெக்டாக எழுதினேன், மிச்சம் எல்லாமே தப்பு. அதனால இன்னும் கொஞ்சம் பாலிட்டியும் நான் ரிவைஸ் பண்ணணும். அதனால அது படிச்சுட்டு இருக்கேன், அதுவும் படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி என்சிஆர்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாகிரபி போயிட்டு சைடில் லக்ஷ்மிகாந்த் படிக்கணும். அப்புறம் ஷார்ட் ஹேண்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதான் இப்போதைக்கு போட்டு வச்சிருக்க பிளானு. இன்னைக்கு நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் எழுதினேன், நோட்ஸ் எடுத்தேன். இன்னைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா அந்த ஊருக்கு போனதுனால ஒரு 4 days ஃபுல்லாகவே கேப் விட்டுருச்சு, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எழுதவே இல்லை. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் சேர்ந்து போயிடுச்சு. அதை எழுதிட்டு மறுபடியும் அந்த நோட்டை வேற ப்ராக்டிஸ் பண்ணணும். உட்காந்து நிறைய வேலை இருக்கு, வாங்க படிப்போம். எப்போதுமே நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக வச்சுக்கணும். நான் என்ன எப்படி மோட்டிவேட் பண்ணுவேன்னா, ஏதாவது கூகுள் பண்ணுவேன். லைக் ஐபிஎஸ் ரிலேட்டட் திங்ஸ் கூகுள் பண்ணுவேன். அப்போ இந்த மாதிரி ட்ரைனிங் போகிறவங்க, இப்போ லபாஸ்னா போகிறவங்க எல்லாம்
வச்சுருப்பாங்க இன்ஸ்டாகிராமில், அதுக்கப்புறம் வந்து யூடியூப்லலாம் வந்து போடுவாங்க லபாஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் போலீஸ் அகாடமியில் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங் போகிறது, அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்ம் கிட் வாங்குறது, அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏதோ நானே போய் எங்கே வாங்குற மாதிரி, ஒரு நாள் நம்மளும் அந்த இடத்துக்கு போவோம், அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நானே என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கும் வந்து எப்போயாவது டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கூட அதை ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து அதை பார்த்தா எனக்கு டிமோட்டிவேட் கூட ஆகும், என்னடா எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளால முடியல, இங்கேயே ஸ்டக் ஆகி இருக்கவேன்ட்டு. பட் இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். நிறைய பேரோட ஜேர்னிலாம் படித்தா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம என்சிஆர்டி படிக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் டே. நான் சொன்ன மாதிரி யோகா வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து இந்த சூரிய நமஸ்காரம் பேசிக்ஸு, அதுக்கப்புறம் மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வாட்டி என்னென்னா, நான் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு 2 வீக்ஸ் அண்ட் 3 வீக்ஸாகவே பண்ணிகிட்ருக்கேன். அதனால வந்து எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டு. முன்னாடி இந்த மைக்ரைன் ஹெட்டேக் மாதிரி வரும். பட் ரொம்ப படிச்சுட்டே இருந்தா, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணால் எனக்கு ஹெட்டேக் வர மாதிரி இருந்தது. பட் இந்த மெடிடேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹெட்டேக் வந்து எனக்கு கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய வந்து தண்ணி குடிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்கிப்பிங் பண்ணுறேன். இது எல்லாமே பண்ணுறதுனால பாடி வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் யாராவது இந்த மைக்ரைன் ஹெட்டேக்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெடிடேஷன் வந்து இல்லை யோகாவோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு, எங்கள் அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கனால அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக இந்த ஆயிலெலாம் போட்டு மசாஜ் பண்ணி விட்டு அவங்க வந்து தூங்குறாங்க. தூங்கி காலைல ஒரு 8:30 9 o'clock சம்டைம்ஸ் 10 கூட எழுந்திரிக்கிறாங்க. ஸோ அவங்களையே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு வந்து நம்ம 6 மணிக்கெலாம் எழுந்திரிக்கிறதுனால நல்லாவே பசி வந்துடுது. ஸோ எனக்கும் அம்மாவுக்கும் வந்து காஃபி போட்டு அம்மாவுக்கு மட்டும் வச்சுட்டு நான் மட்டும் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னோடய ஆப்ஷனல் ஆன்சர் ரைட்டிங் நோட்டு. டெய்லியும் வந்து நான் ஒரு ஆத்தர் படிச்சுட்ருக்கேன், வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்டில் அண்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் தாட் ரெண்டுமே. ஸோ இன்றைக்கி வந்து ஆரபிந்தோ கோஷோட ஆன்சர் ரைட்டிங் தான் எழுதினேன். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து என்ன வந்திருக்கோ அதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் செலக்ட் பண்ணி நான் எழுதுகிறேன். இந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு ஆத்தர் படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரீவியஸ் இயர் பேப்பரும் அனலைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து எனக்கு ஒரு கொஷின் வந்து எனக்கு தோன்ற கொஷினை வந்து நான் எழுதிட்டுருக்கேன். அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு சாம்பார் வந்து வைக்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. சரிம்மா நீங்கள் வைங்க, நான் உங்களுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். மந்த்லி மேகசின் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து விஷன் ஐஏஎஸோட மந்த்லி மேகசின். நான் வந்து என்னோடய இன்ஸ்டியூட் படிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து நான் நிறைய டாப்பர்ஸ் வீடியோ ரெஃபர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹிண்டெல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். லைக் 2024 அப்போது நான் படித்தப்போ அட்டெம்ப்ட்டுக்காக நான் படித்தப்போ வந்து நான் அந்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப வீக்காக இருந்தேன். ஸோ நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட்டில் நான் ரொம்ப பயந்தேன். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அந்த மாதிரி நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜூன் மந்தோடது. ஸோ நம்ம வந்து 2025 அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 2024 நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி மேகசின் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களோட டே 25க்கு வந்து ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 3 டேஸாக தான் வந்து தெரிய வந்தது அடுத்தடுத்து சமைச்சிட்டே இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு இருந்தது, அதனால் தக்காளி சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் செஞ்சிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங்கில் வந்து நான் ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன். இப்போலாம் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அவங்களால கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் எடுத்து பண்ண முடியாதனால நானும் கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது.
இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் அம்மாவும் தான் இருக்கிறதுனால அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு பானை தான் இட்லி ஊற்றி வைப்பாங்க. இது வந்து 11 இட்லிஸ் இருக்கும் இந்த பானையில். அதில் வந்து 2 இதை எடுத்து வச்சுருவோம். மிச்சம் இருக்கிறத வந்து பாதி பாதி சாப்பிட்டுட்டு நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி. ஸோ அம்மாவுக்கு செம்ம வேலை. நான் சொன்னேன் எதுவும் செய்ய வேணாமா, கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி கிருஷ்ணருக்கு வச்சுக்கலான்னு. இவன் கேட்கல, நான் தான் எல்லாத்தையும் என் கையால் செஞ்சு சாமிக்கு வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டேன். அதுக்கப்புறம் நான் ஷார்ட் ஹேண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஷார்ட் ஹேண்ட் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்கள் யாருக்காவது வந்து ஷார்ட் ஹேண்ட் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஒன்லி இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட். ஸோ நான் வந்து என்னோடய சீனியர் எக்ஸாம் அண்ட் இன்டர்மீடியட் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த வாட்டி 150 வேர்ட்ஸ் பெர் மினிட் எழுதியிருக்கேன். ரிசல்ட் வந்தோடனே இன்னொரு ரிசல்ட்டை வந்து நான் யூடியூப்பில் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் யாருக்காவது இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் கற்றுக்கிறதுல வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ கோகுலாஷ்டமிக்காக அம்மா வந்து ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் சீடை, அதுக்கப்புறம் வந்து முறுக்கு, அப்புறம் வந்து தட்டை, இது வந்து வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பட்டை மிளகா, பட்டர்லாம் போட்டு செய்வாங்க. இது வந்து நான் தான் சுற்றினேன். சின்ன வயசில் வந்து நாங்கள் ஸ்வீட் ஷாப் வச்சுருந்தது அப்படின்றதுனால எல்லாமே நான் தான் அந்த மாஸ்டருக்கு வந்து ஹெல்ப்பராக நிற்பேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து குக்கிங் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா அந்த அளவுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லை. ஸோ அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம் முடியாது, அவங்களுக்கு அந்த போன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. ஸோ எப்போல்லாம் வந்து முறுக்கு போடுறாங்க அப்படின்னா நான் தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி புழிஞ்சு தருவேன். முறுக்கு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் எங்கள் அம்மா தான் மாவெல்லாம் அரைப்பாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கிருஷ்ணரெல்லாம் ரெடி பண்ணி அவருக்கு பட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி வச்சுட்டு வாழை இலையில் வந்து எல்லா ஸ்நாக்ஸும் வரிசையாக எடுத்து அடுக்கி சாமி கும்பிட்டோம். அதான் இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க.